ஐசுவரியவான் ஏழைகளை ஆளுகிறான், கடன் வாங்குபவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அக்கிரமத்தை விதைக்கிறவன் மாயையை அறுப்பான், அவனுடைய கோபத்தின் கோல் தோல்வியடையும். தாராளக் கண் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான், ஏனென்றால் அவன் தன் அப்பத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கிறான். நீதிமொழிகள் 22 முதல் 7 வரை 9. கதை ஹரிப்பூர் கிராமத்தில் 3 மனிதர்களின் கதை. அமைதியான ஹரிப்பூர் கிராமத்தில் 3 ஆண்கள் வசித்து வந்தனர், ராகவ், சோமன் மற்றும் தேவன். 1. ராகவ், சுதந்திரத்தை இழந்த கடன் வாங்குபவர். ராகவ் ஒரு கடின உழைப்பாளி விவசாயி, ஆனால் பெரும்பாலும் தனது சக்திக்கு மீறி செலவு செய்தார். ஒரு வருடம் தனக்கு உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு விலையுயர்ந்த டிராக்டரை வாங்க கருப்பன் என்ற பணக்கார வணிகரிடமிருந்து ஒரு பெரிய தொகையை கடன் வாங்கினார். கருப்பன் கண்டிப்பானவர். ஒவ்வொரு மாதமும் அவர் ராகவின் பண்ணைக்கு வந்து கடுமையான வார்த்தைகளால் பணம் கோருவார். கடன் கொடுத்தவர் தான் என்ன வளர்க்க வேண்டும் என்று ஆணையிட்டதால் அவரால் சுதந்திரமாக பயிர்களை நட முடியவில்லை. அவன் உணர்ந்தான். நான் ஆறுதலை விரும்பினேன், ஆனால் எனக்கு கடன் கொடுத்தவனுக்கு வேலைக்காரனானேன். இது நீதிமொழிகள் 22 முதல் 7. உண்மை. 2. சோமன், அக்கிரமத்தை விதைத்த மனிதன். சோமன் புத்திசாலி ஆனால் சுயநலவாதி. மற்றவர்களின் பயிர்கள் நன்றாக வளர்ந்தபோது அவன் பொறாமைப்பட்டான். மாடுகள் உள்ளே நுழைந்து அறுவடையை தின்னும் வகையில் வேலிகளை ரகசியமாக சேதப்படுத்தினான். சில காலம் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து சிரித்தான். விரைவில் திடீரென ஏற்பட்ட பூச்சித் தாக்குதலால் அவனது சொந்த பயிர் பொய்த்துப் போனது. அவன் உதவி கேட்டபோது யாரும் முன்வரவில்லை. நான் தவறுகளை விதைத்தேன், வெறுமையை அறுவடை செய்தேன் என்ற கசப்பான பாடத்தை சோமன் புரிந்துகொண்டான். நான் தவறுகளை விதைத்தேன், வெறுமையை அறுவடை செய்தேன். அவனுடைய கோபமும் தந்திரமும் அவனை தோல்வியடையச் செய்தன, வசனம் எச்சரிப்பது போலவே. 3. தேவன், தாராளக் கண் கொண்ட மனிதன். தேவன் ஒரு எளிய நெசவாளர், ஒருபோதும் அதிகம் சாப்பிடவில்லை. ஆனால் அவன் எப்போதும் பகிர்ந்து கொண்டான், சில நேரங்களில் கொஞ்சம் அரிசி, சில நேரங்களில் ஒரு புன்னகை, சில நேரங்களில் அவனது நேரம். ஒரு மாலை வேளையில் ஒரு ஏழை பயணி பசியுடன் அவரது கதவைத் தட்டினார். தேவன் உடனடியாக அவருக்கு ஒரு இருக்கையை வழங்கி தனது இரவு உணவின் பெரும்பகுதியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் ஒரு பெரிய வணிகர் அந்த பகுதியில் ஒரு ஜவுளித் தொழிலைத் தொடங்க வந்தபோது தேவனுக்கு நல்ல சம்பளம் தரும் வேலை கிடைத்தது, அவரது வாழ்க்கை சிறப்பாக மாறியது. அவர் கற்றுக்கொண்டது. தாராளமான கண் ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கிறது.